பார்க்கும்போது பிக்கு பதில் அங்கே என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா. அவங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே ஸ்கொயரை போட்டுக்கிறோம், ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டோம். இன்ட்டுக்கு இன்ட்டு ப்ராக்கெட் போட்டுட்டோம். க்யூக்கு பதில் என்னது, சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு க்யூ. அப்போ க்யூக்கு பதில் இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுடுறோம். அதேமாரி பிக்கு பதில் என்னது, காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுறோம். க்யூக்கு பதில் என்ன போட்டிருக்கோம், சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா அதையும் போட்டுட்டோம். +3 அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா? இது வரைக்கும் எதுவுமே உங்களுக்கு டவுட்டு வராது இல்லைங்களா? கிளியராக வருது. ஃபைன், வெரி குட். இப்போ கொடுத்துருக்கிறது இந்த மேலே ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த ஸ்கொயரை வந்து நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். அப்போ காஸ் 2 சார் எவ்வளவு 4. அப்போ காஸ் 4 தீட்டாவும் சைனை ஸ்கொயரோட பண்ணும்போது சைன் ஸ்கொயர் தீட்டாவும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். அதேமாரி இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2 சார் என்ன ஆகிடும், 4 ஆகிடும். அப்போ சைன் 4 தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம இங்கே எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இப்படி எழுதிட்டு இன்ட்டுக்கு இன்ட்டு போட்டுடுறோம். இங்கேயும் அதேமாரி காஸ் இங்கே டிஸ்பியூட் பண்ணிக்கிறோம். எப்படி, நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் நம்ம டிஸ்பியூட் பண்ணுறோம். பங்களிக்கும் போது நம்மளுக்கு என்னது, காஸ் 2 சார் எவ்வளவு, காஸ் 4 தீட்டான்னு வருது. இது சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. புரியுது இல்லைங்களா? இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்ன வருது, ப்ளஸ் வருது. சைன் இந்த ஸ்கொயரும் நம்ம சைன் 4 தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா +3 அப்படின்னு நம்மளுக்கு வருது. இப்போ நம்மளுக்கு இதில் ஒரு சின்னதாக ஒரு புரிதல் வரணும். இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், காஸ் 4 தீட்டா இல்லைங்களா, இங்கே என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை இங்கே காஸ் 4 தீட்டாவில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா அப்படியும் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம், இந்த காஸ் 4 தீட்டாவை காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இன்ட்டு இங்கே காஸ் 4 தீட்டாவை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம இப்போ எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அப்போது இங்கே இருக்கிற சைனுக்கு இங்கே இருக்கிற சைன் மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறதுனால கேன்சல் ஆகுது. இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால கேன்சல் ஆகுது. அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கும், காஸ் ஸ்கொயர் தீட்டா இங்கே என்ன இருக்குது, இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. அதை தான் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டான்னு நமக்கு கீழே எழுதியிருக்கோம். புரியுது இல்லைங்களா? சரி, இங்கே இன்ட்டு. இப்போ இங்கே என்ன இருக்குது, காஸ் 4 தீட்டா. இப்போது இந்த ப்ராக்கெட்டில் ஹோல் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபுல்லும் நம்ம என்னவா நினச்சிக்கிறோம், எல்சிஎம் எடுக்கணும்னு நினைக்கிறோம். அப்போது என்னது, சைன் ஸ்கொயர் தீட்டா இங்கே என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ எல்சிஎம் என்னவா கிடைக்கும் நம்மளுக்கு, சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா.